முதல்ல இங்க இருந்து போயாங்க. என்னப்பா சண்டைய பாதியிலே நிப்பாட்டுற? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க முட்டி மோதி பாத்துருவோம் ஐயா. டாக்டர் நல்லா தானே இருக்கீங்க? நான் பார்த்த ஒரு ஆள் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். பார்த்தும் நீ அவனை தடுக்கல? வாயை திறந்து பதில் சொல்லு. அவனை தடுக்கணும்னு கூட உனக்கு தோணவே இல்லைல்ல? இல்ல, அவன் அப்படி ஓடுனதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் இந்த உலகத்திலேயே நீதான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்க. இருக்க. சரியா சொன்ன, புரிஞ்சுகிட்டியே. வடிகட்ட முட்டாள். அது என்ன உயிரினமா வேணா இருக்கட்டும், நம்ம வேலை என்னன்னா அதை தப்பிக்க விடாம புடிச்சு அதை சாகடிக்காம அது கிட்ட இருக்கிற சக்தியை வெளியே எடுக்கிறது தான். சக்தி கிடைச்ச அப்புறம் பார்ட்டா பீஸ் பீஸா சதைச்சிருவோம். அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. ஸ்டோன் டாக்டர், ஆப்டிகல்ஸ் கடைக்கு உடனே போன் பண்ணு. எனக்கு புது ஃப்ரேம்ஸ் வேணும்னு சொல்லு. அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை மறக்காம எடுத்துட்டு வா. ஓகே டாக்டர். சரி, ஓகே. இப்ப நீ யாரு என்னன்ற விவரம் எனக்கு தெரியணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு ஹெட்ஜாக், அப்படிதான் சின்ன வயசுல சொன்னாங்க. இப்போ நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். யாரு நீ? பிரச்சனை இருக்கியா? ஒரு போலீஸ் ஆபீசரா உன்னை காப்பாத்த போய் இப்ப நான் தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். உங்க பிரச்சனையை மட்டும் யோசிக்காதீங்க. நான் என்னோட ரிங்ஸையும் தொலைச்சிட்டேன். ரிங்ஸா? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றேன். இந்த ரிங்ஸை வச்சுதான் நான் உலகத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவேன். என்னோட ரிங் நான் ஓபன் பண்ண ஓட்டையில விழுந்துருச்சு. கடைசியா உங்க டிஷர்ட்ல இருக்கிற அந்த பேரை படிச்சதான் எனக்கு ஞாபகம். அதனால என்ன சான் பிரான்சிஸ்கோ கூட்டிட்டு போங்க. நாங்க என்னோட மோதிரத்தை கண்டுபிடிச்சு அங்கிருந்து மஷ்ரூம் கிரகத்துக்கு ஓடி போயிடுறேன். மஷ்ரூம் கிரகமா? ஆமா, அதேதான். ஆல்ரைட். இடம் வந்தாச்சு. இப்ப நீங்க இறங்கி போயிடு. புரியல என்ன? இங்க பாரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில மோசமான சிச்சுவேஷன் சந்திச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு பிடிக்கல. உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ, என் உயிரை நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் வண்டியில இருந்து இறங்கி உன்னோட மோதிரத்தை கண்டுபிடி. மஷ்ரூம் கிரகத்துக்கு போ. முடிஞ்ச ஒரு நல்ல ஹாஸ்பிடல் போய் டாக்டர் செக் பண்ணு. அவங்க உனக்கு என்ன நோய் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா வாழு. ஓகே, போறேன். போயிட்டு வா. ஏன் அப்படியே நிக்கிற? எனக்கு சான் பிரான்சிஸ்கோ எங்க இருக்குன்னு தெரியாது. வெஸ்ட்ல இருக்கு. வெஸ்ட்னா நேரா போய் லெஃப்ட்ல திரும்ப, அதுதான் பெஸ்ட். ஓகே, தெளிவாயிடுச்சு. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு குட் பை சொல்றேன். பை பை. அதாவது பெசிபிக்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில நான் போய் இடிச்சு விழுந்தேனா, அப்புறம் சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. பாயிண்ட் 1, நான் எங்க போறேன்னு ஐடியாவே இல்ல. பாயிண்ட் 2, கடல் தண்ணி உப்பு கரிக்குது. பாயிண்ட் 3, நான் இந்த கிரகத்துல சிக்கிருக்கவே மாட்டேன். ஆனா இப்போ சிக்கி தொலைச்சிட்டேன். ஏன்? நீங்க என்ன சுட்டதுனால. எனக்கு தெரியும். என்ன சுட்டுட்டீங்க? ஆமா, சுடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பயத்துல கை தவறி சுட்டு தொலைச்சிட்டேன். இப்ப நான் நினைச்சிட்டேன். எனக்கு குளிர்து. என் தலையில இந்த மீன் வேற. இந்த நிலைமையில என்னால தனியா சான் பிரான்சிஸ்கோக்கு போக முடியாது. சரி, வண்டியில ஏறி உட்கார். நிஜமாவா? நீங்க போறீங்களா? நான் பண்ண தப்புக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். சின்ன தப்புல மொத்தமும் உங்க தப்பு தான். ஒட்டுன்னு சுட்டு ஓபன் பண்ணதை சரி, மூடிட்டீங்க. மொத்தமும் ஏன் தப்பு தான். இப்ப வரியா இல்லையா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் பயணத்தை. என்ன பண்ண போறேன்னு சரி, என்னோட ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேனோ அது என்ன ஏதுன்னு கேட்காம செய்யணும். அதுவும் எப்பவுமே. புரியுதா? பக்கா டோனட் அங்கிள். முதல்ல இந்த பேரை சொல்லி கூப்பிடுறத நிறுத்துறியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்க. அது டாம். என் பேரு சோனிக். சோனிக் நல்லா இருக்கு. என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கே. எப்ப நீ என்ன வேவு பார்த்த? அப்ப அது வேவு பார்த்தலாம் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்பவும் ஒன்னாதான் இருந்தோம். ஆனா அழைக்காத விருந்தாளியா இருந்ததுனால உங்க யாருக்குன்னு தெரியாது. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அவனும் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, உண்மையிலேயே அந்த ஆளுக்கு மிகப்பெரிய ஞாபக சக்தி இருக்கு. ஆஹா. அச்சச்சோ, உடனடியா இந்த காரை நிப்பாட்டுங்க. எதுக்கு? உலகத்திலேயே மிகப்பெரிய ரப்பர் பேண்ட் போலாம். நம்ம அதை பார்த்தே ஆகணும். இல்ல, முடியாது. இங்க பாரு, நாம ஒண்ணு ஜாலியா பிக்னிக் போயிட்டு இருக்கல. புரியுதா? கவர்மெண்ட் கொஞ்ச நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னையும் தான். கொஞ்சம் சீரியஸா இருக்கியா? சரிதான். இதுக்கு நிப்பாட்டிக்கிட்டு இந்தாங்க, உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு மவுஸ் பேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம எப்ப அந்த ஊருக்கு போய் சேருவோம்? போயிடுவோம். சீக்கிரமே போயிடுவோம்.